அப்புறம் மாப்பிள்ளையை கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீம் போய்கிட்டு இருக்குது. நான் தான் சொன்னேன், நம்ம மாற்றி யோசிப்போம், பொண்ணை கண்காணிக்க ஒரு டீம் போட்டால் என்ன அப்படின்னு. ஏன்னா நம்ம முடிக்கணும்ல, நமக்கு டைம் லிமிட்டு கம்மி. எத்தனை நாளில் முடிக்கும்? 15 நாள். அது நம்மகிட்ட கேஸ் கொடுத்தனாலேருந்து 15வது நாள் திருமண நாள். அப்பா, ரொம்ப குரூஷியலான அந்த 15 நாளா? ஆமாம். ஓ. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன், ஓகே நம்ம வந்து இது பொண்ணையும் கண்காணிப்போம். ஏன்னா பொண்ணு வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப மிக துல்லியமாக இருக்குது. அவங்க அப்பாட்ட நம்ம சும்மா கேட்டோம்னா அவர் ஆமாங்க இதெல்லாம் நடந்துச்சுங்க எங்கள் வீட்டில், அந்த பையனுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலங்கிறாரு அவர். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் வந்து யார் யார் இருக்கீங்க? எல்லாரும் எழுதுனது ஏதாவது காலேஜ் புக்கோ இல்லை ஏதாவது டைரி எழுதுகிற பழக்கமோ இல்லை ஏதாவது மளிகை கடைக்கு எழுதின ஸ்லிப்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எல்லாரோட கையெழுத்தும் எனக்கு வேணும், எல்லாரோடைய கையெழுத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கணும் அதில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடைய கையெழுத்தையும் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரும்போது அங்கே ஒரு பொறி கிடச்சிருச்சு எனக்கு. அதில் தான் நான் வந்து பொண்ணை வந்து பார்க்கணுன்னு சொல்லி ஆரம்பிச்சது. அந்த கையெழுத்தை வந்து அந்த பொண்ணோட கையெழுத்துக்கு ஒப்பிட்டு போகுது. ஆனால் அதை வந்து அவங்களோட கையெழுத்து இல்லாத மாதிரி எழுதுறதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க.